இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து ஸ்க்ரீனர் ஆப்பு. இது டேப்லெட்டில் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பார்க்குறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுனால நீங்கள் டேப்லெட்டில் இருந்தால் அதில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து இல்லை மொபைல்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அதில் இந்த ஃபீடுங்கிற ஆப்ஷனை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா குவார்ட்டர்லி ரிசல்ட் 273 நியூ ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு எல்லா டேட்டில் உள்ளதையும் சொல்லுது. இங்கே பார்த்தீங்கன்னா டுடே ஐடிசி ரிசல்ட்டு 25 மேல ரயில் விகாஸ், 26 மேல ரயில் விகாஸில் அந்த கால் இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஃபோன் சிம்பிள் போட்டிருக்காங்க. ஆஸ்ட்ரா மைக்ரோவேவ் ரிசல்ட்டு, குஜராத் கேஸ் ரிசல்ட்டு 27 மேல ஆஸ்ட்ரா மைக்ரோவேவ் கால் நினைக்கிறேன். 28 மேல பாரத் டைனமிக்ஸ் ரிசல்ட்டு, 29 மேல எம்கோ ப்ரோட்டீன்ஸோடைய ரிசல்ட்டு. அதுபோக லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் ஐஆர்எஃப்சி, டிசிஎக்ஸ் சிஸ்டம், பிரிமியர் எக்ஸ்ப்ளோசிவ், ஐடிசி இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டு பேஜுக்கு நான் உங்களுக்கு போய் காட்டுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆல் டேட்ஸும் இருக்கும், ஏப்ரல் இருக்கும், மே இருக்கும். இதில் நீங்கள் மே தொட்டு மே 21 அப்படின்னு இப்போ இன்றைக்கி டேட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். நான் இதை தான் காலையில் பார்க்குறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா செஞ்சுரி இன்கா சேல்ஸ் வந்து 9% கூடியிருக்கு. மார்ச் 2026 484 கோடி. டிசம்பர் 2025 இயர் ஆன் இயரில் பார்த்தா 412 கோடி. குவார்டர் ஆன் குவார்ட்டர் மார்ச் 2025 444 கோடி. அப்போ 9%ங்கிறது சேல்ஸில் ரொம்ப கம்மியாக தான் கூடியிருக்கு. எபிட்டா வந்து ஆனால் மார்ச் 2025 8.77, அதே சமயத்தில் மார்ச் 2026 55.4, டிசம்பர் இயர் ஆன் இயரில் பார்த்தா 40.8. ஸோ மார்ச் குவார்ட்டருக்கும் 2025 குவார்ட்டருக்கும் மார்ச் 2026 குவார்ட்டருக்கும் 8.77லேருந்து 55.4ங்கிறதுனால 532% அப்படின்னு கொடுத்துட்றாங்க. அது மாதிரி நெட் ப்ராஃபிட்டில் பார்த்தீங்கன்னா 6.91 தான் மார்ச் 2025. இது ஒரு ஸ்டாக்கு புரியணுங்கிறக்காண்டி அதை சொல்கிறேன்னா 6.91 கோடி மார்ச் 2025 நெட் ப்ராஃபிட். அதே இது மார்ச் 2026 நெட் ப்ராஃபிட் வந்து 39.9 கோடி. இல்லை இந்த ஒரு ஐ மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த நெட் ப்ராஃபிட் 458% பக்கத்தில் அதை நீங்கள் தொட்டிங்கன்னா அந்த எக்ஸப்ஷனல் ஐட்டம்ஸ் அப்படின்னு காட்டுவாங்க 1.8ன்னு. இதை வந்து நீங்கள் சாட்ஜிபிடிலையோ கூகுள் ஏஐலையோ போயிட்டு அந்த ஸ்டாக் நேமை கொடுத்து ரிசல்ட்ஸு நல்லா இருக்குது ஆனால் அந்த மாதிரி எக்ஸப்ஷனல் ஐட்டமாக கொடுத்துருக்காங்கன்னு இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட கூகுள் ஏஐயில் நீங்கள் எவ்வளோ ஃபோட்டோ வேணால் அட்டாச் பண்ணலாம். அட்டாச் பண்ணி கேட்டால் அது அந்த எக்ஸப்ஷனல் ஐட்டம் வந்து அந்த நெட் ப்ராஃபிட்டை வந்து பாதிக்கிற அளவுக்கு இருக்குதா இல்லை ரொம்ப மைனராக தான் இருக்குதான்னு அது சொல்லிடும். அதனால் நீங்கள் அதை பற்றி வெரிஃபை பண்ணிக்கலாம். அப்புறம் ஏர்னிங் பெர் ஷேர், இது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்ச் 2025 ஒரு ரூபாய்க்கு 3 ரூபா 16 காசு தான் இந்த ஸ்டாக் வந்து ஏர்ன் பண்ணியிருக்குது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 ரூபா 26 காசு ஏர்னிங் பெர் ஷேர் ரிசல்ட்டில் உங்களுக்கு வந்திருக்கு. அப்படிங்கும்போது 478% அந்த ஏர்னிங் பெர் ஷேர் கூடியிருக்கு. இது பார்த்திங்கன்னா 11.4 தான் இதோடைய பிஇ. மார்க்கெட் கேபிட்டல் 1179 கோடி. இதோடைய இன்றைக்கி கரண்ட் ப்ரைஸு 540 ரூபா. நான் இந்த ஸ்டாக்கு போடலை. இதில் வந்து அந்த எக்ஸப்ஷனல் ஐட்டம் இருந்ததுனால இதை போட்டு நான் பார்க்கல. ஆனால் நீங்கள் செக் பண்ணுறேன்னா செக் பண்ணி பார்த்துக்குங்க. இன்றைக்கி செஞ்சுரி இன்கா வந்து ப்ளஸில் தான் ஓப்பன் ஆகிருக்கும். அநேகமாக நல்லாவே ரைஸ் ஆகிருக்கும். ஏன்னா ரொம்ப எக்ஸலண்ட் ரிசல்ட்டு இது. இதுதான் நம்ம வந்து ரிசல்ட்டு பார்க்கக்கூடிய விஷயம். இது ரொம்ப ஈஸி தான். அதனால் இதில் வந்து எல்லா கம்பெனியும் நம்ம அந்த க்ரீன் இருக்கிறத மட்டும் பார்த்தா போதும். ரெட் இருக்கிறத அவாய்ட் பண்ணிடலாம். ஏன்னா நிறைய டெய்லியுமே பார்த்திங்கன்னா 2-3 பேஜுக்கு ரிசல்ட்ஸ் இருக்கும். நீங்கள் ஒவ்வொன்றும் ரெட் இருக்கிறத நீங்கள் பார்க்கவே தேவையில்லை. அவாய்ட் பண்ணால் குயிக்காக டைம் முடியும். இதுவுமே எனக்கு நான் காலையில் 7 மணிக்கு பார்க்க ஆரம்பிச்சேன்னா எல்லா ரிசல்ட்டும் பார்த்து முடிக்கும்போது 8-8:30 ஆயிடுது. இப்போ செஞ்சுரி இன்கம் முடிஞ்சுது. இப்போ அடுத்தது இகரஷி மோட்டார்ஸ்னு போட்டிருக்காங்க. பட் நெகட்டிவில் இருக்குது ரெட்டில். ஸோ நம்ம அதை பார்க்க தேவையில்லை.
அடுத்து நேர கீழே வாங்க நீங்கள். இப்போ சதர்ன் லேட்டக்ஸ்னு இருக்குது. இதில் சேல்ஸ் பற்றி டீட்டெயில் இல்லை. ரொம்ப சின்ன ஸ்டாக்கு, பெனி ஸ்டாக் மாதிரி இருக்குது. பிஇ ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் அதை விட்டுறலாம். ஏடிசி இந்தியா நல்ல ப்ரைஸ், காஸ்ட்லியானது தான். 2122 ரூபா. மார்க்கெட் கேப்பு சின்ன மார்க்கெட் கேப் உள்ள ஸ்டாக் இது. 976 கோடி. பிஇ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. பட் அது நீங்கள் சும்மா இன்ட்ராடே பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்டாக்கை சூஸ் பண்ணி போகிறோன்னா போய்ட்டு போகலாம். இப்போ மார்ச் 2025 45.7 இருந்தது. மார்ச் 2026 61.2 இருக்குது. சேல்ஸு 34% கூடியிருக்கு. எபிட்டா வந்து மார்ச் 2025 3.01, மார்ச் 2026 இந்த குவார்ட்டரில் 4.49. அதுக்கும் இதுக்கும் 49% கூடியிருக்கு. நீங்கள் கூடவே இந்த இயரான இதையும் பார்த்துக்கணும். இந்த டிசம்பர் 2025 இருக்குல்ல, அதையும் பார்த்துக்கணும். அது கூடவும் இது எல்லாமே கூடியிருக்கணும். ஆனால் இப்போ நெட் ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா மார்ச் 2025 2.95 இருக்குது. அதே இது மார்ச் 2026 3.51 இருக்குது. ஆனால் டிசம்பர் 2025 நெட் ப்ராஃபிட் கூட பார்த்திங்கன்னா அது 6.13. அப்போ அது கூட பார்த்தாச்சுன்னா இந்த குவார்ட்டரோடைய நெட் ப்ராஃபிட் கம்மியாக இருக்குது. அப்படிங்கும்போது இதில் வந்து உள்ளே போகிறது அவ்வளவு இது இல்லை. இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுமானா நமக்கு தெரியாது. நமக்கு வந்து எல்லாமே வந்து ரொம்ப ஹையாக இருக்கணும். இப்போ இது எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கெமிக்கல் ஸ்டாக்கு 79 ரூபா தான். பிஇ கம்மியாக இருக்குது, சின்ன மார்க்கெட் கேப் உள்ளது. ஆனால் ரிட்டர்ன் எல்லாமே நல்லாயிருக்கு. சேல்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது 451 கோடி போன 2025 Q4, இப்போ 588 கோடி. இடையில இருக்க டிசம்பர் 2025 பார்த்தாலும் 490 தான். ஸோ அதுலேயும் அது நல்ல க்ரோ ஆகிருக்கு 30%. எபிட்டாவும் பார்த்திங்கன்னா 47.3 கோடி 2025 மார்ச்சில். டிசம்பர் 2025 22 கோடி, கொஞ்சம் குறைஞ்சி தான் இருக்குது. அதுக்கு இந்த மார்ச் 2026 இன்றைக்கி வந்த Q4 வந்து 68.6 கோடி, 45% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட்டு ரொம்பவே நல்லா இருக்குது. 14.5 மார்ச் 2025. டிசம்பர் 2025 ரொம்ப கம்மியாக இருக்குது, 0.24 தான். அதுக்கு மார்ச்சில் வந்து 32.1. இந்த மாதிரி ஸ்டாக்ஸை கூட நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதாவது மார்ச்சை விட டிசம்பர் 2025 நல்லா இருக்கணும். அதை விட இந்த மார்ச் இன்றைக்கி வந்திருக்குல்ல அந்த Q4 வந்து ஜாஸ்தியாக இருக்கணும். அதுக்கு எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். ஏதாவது இப்போ ஐடிசி இது வந்து இப்போ ரீசெண்டாக காலையில் பார்க்கும்போது இல்லை, இப்போ இதில் வந்து அப்டேட் ஆகிருக்குது. ஐடிசி ரிசல்ட்டு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. அதனால் அந்த ஸ்டாக்குமே ரொம்ப ஏறல. பிஇ கம்மி, பெரிய மார்க்கெட் கேப் இருக்குது, ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் பாருங்கள், மார்ச் 2025 15.76 இருந்தது. டிசம்பரில் 3.94 தான். இப்போ மார்ச் 2026 4.3 தான். 73% டவுனில் தான் இருக்குது. சேல்ஸும் கம்மியாக இருக்குது. எபிட்டா ஓரளவுக்கு பரவாயில்ல, ரொம்ப மைனராக தான் இருக்குது. நெட் ப்ராஃபிட்டு ரொம்ப மைனராக தான் இருக்குது. இதில் போக எக்ஸப்ஷனல் ஐட்டம் வேறு 2 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. மார்ச்சுக்கும் கொடுத்துருக்காங்க 2025க்கு 14,653ன்னு சொல்லிட்டு. அப்புறம் 2026 மார்ச்சுக்கும் -25.2 கொடுத்துருக்காங்க. இதே நெட்டில் நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கொடுத்தா டீட்டெயில் உங்களுக்கு கிடச்சிரும். இப்போது ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுத்த ஏதாவது ஒரு ஸ்டாக்கை நம்ம பார்த்துருவோம். பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் இது வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி நல்ல ரிசல்ட் இருந்ததுன்னு கொஞ்சம் ஏறிச்சு. பட் ரொம்ப காஸ்ட்லியான ஸ்டாக்கு, ப்ரைஸே 38,000 ரூபா. ஸோ இதையும் அவாய்ட் பண்ணிவிட்டு வேறு பார்ப்போம். நம்ம ரேட் கெயின் ட்ராவல் இது கொஞ்சம் நல்ல ஸ்டாக் தான். சேல்ஸ் ஜாஸ்தி, எபிட்டா ஜாஸ்தி, நெட் ப்ராஃபிட், ஏர்னிங் பெர் ஷேர்லாம் ஜாஸ்தியாக இருக்குது. இன்னுமே நமக்கு வந்து நேமும் இந்த மாதிரி 1 2 3 4 105 ரிசல்ட் இருக்குது. 5 பேஜ், இப்போ 7 பேஜ். கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்கிற ஒரு நேமை பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறேன்னா,
தேர்ட் பேஜ் போகிறோம். இப்போது இந்த கிருஷ்ணா டிஃபென்ஸ் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இவ்வளோத்துக்கும் அதோடைய ரிசல்ட் ரொம்ப கம்மியாக தான், 50% கிட்ட தான். இப்போ உதாரணத்துக்கு அதோடய ப்ரைஸ் 1159, மார்க்கெட் கேபிட்டல் வந்து 1731. டிஃபென்ஸ் எல்லாமே பிஇ கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும், 45 இருக்குது பிஇ. சேல்ஸ் பார்த்தா மார்ச் 2025 45.6 கோடி, அதே இது டிசம்பர் 2025 63.7 கோடி. ஆனால் இந்த மார்ச்சில் வந்து போன மார்ச் கூட கம்பேர் பண்ணால் 64.8, அப்போ 42% சேல்ஸ் கூடியிருக்கு. எபிட்டா வந்து 10.4 தான் போன மார்ச்சில், இந்த மார்ச்சில் 16. ஸோ அதுவும் 55% கூடியிருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டு வந்து போன இதில் 7.48 கோடி தான், டிசம்பரில் கூட 10.2 கோடி தான், இப்போ 12.3 கோடி. அப்படிங்கும்போது அதுவும் 64%. இந்த 7க்கு வந்து 12.3 அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஏர்னிங் பெர் ஷேர் ரொம்ப முக்கியமான விஷயம். 5.32 இருந்தது, 6.82 இருக்குது டிசம்பர் 2025. இப்போ மார்ச் 2026 8.24 இருக்குது. ஸோ க்ரோத் ரொம்ப நல்லா இருக்குது. அப்படிங்கிறதுனால பொதுவாக நீங்கள் மணி கண்ட்ரோலில் போய் பார்த்தீங்கன்னா நெகட்டிவே இல்லை, அதில் ரிட்டர்ன்ஸு தொடர்ந்து அது ப்ளஸில் தான் போய்ட்டுருக்கு. இவ்வளோ கரெக்ஷன் மார்க்கெட்லேயுமே அது ரொம்ப மைனஸ் இல்லாத மாதிரி இருந்தது. அதை பார்த்தேன்னா பெரிய வீடியோவாக தான் இருக்குது. பட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் ஃபுல்லாகவே இந்த வீடியோவை நம்ம பார்க்குறோம். இப்போ இதிலே யூடியூப்பில் பேசுகிற எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இதெல்லாம் ஈஸியாக பார்க்குறவங்களா தான் இருப்பாங்க. அதனால் அவங்க வந்து இதை பார்த்துட்டு அவங்க வந்து நிறைய பேசுவாங்க. அவங்க கேதர் பண்ணுற நியூஸ் எல்லாமே இந்த மாதிரி ஸ்க்ரீனர் ஆப்பில் கேதர் பண்ணுறது, அப்புறம் மணி கண்ட்ரோலில் எல்லாத்தையும் கேதர் பண்ணி தான் அவங்க அந்த யூடியூப்பில் பேசுகிறாங்க. இப்போ நம்மளே வந்து இதெல்லாம் கோத்ரூ பண்ணுறதா, நமக்கு நெட்டு கனெக்ஷன்லாம் எல்லாமே வந்துடுச்சு, கையிலேயே நமக்கு இந்த மாதிரி இருக்குது இன்ஸ்டால் பண்ணின்னு. இப்போ பாருங்கள் மெட் ப்ளஸ் இன்றைக்கி ஏறிச்சுன்னு நான் சொன்னல, அதோட ரிசல்ட்டை பாருங்கள். 950 ரூபா ப்ரைஸு, மார்க்கெட் கேப் 11,341 கோடி, பி 51, கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. சேல்ஸ் வந்து மார்ச்சில் 1510 கோடி, இந்த மார்ச்சில் 1864 கோடி, 24% ஏறி இருக்குது. எபிட்டா 136 169 ஆகிருக்கு, 24% ஏறி இருக்குது. நெட் ப்ராஃபிட்டு 51 கோடியிலேருந்து 64 கோடியாக ஆகிருக்குது. ஏர்னிங் பெர் ஷேர் 4.29 5.33. இது வந்து ஹெல்த் செக்டாரில் இருக்கிறதுனால கொஞ்சமாக தான் ப்ராஃபிட்டு, 50%லாம் கூட இல்லை, எல்லாமே 25 தான் சேல்ஸு, எபிட்டா, நெட் ப்ராஃபிட்டு. அப்படியும் இன்றைக்கி வந்து மெட் ப்ளஸ் நல்லாவே ப்ளஸில் இருந்தது. என்ன செக்டாரில் இருக்குங்கிறத பொறுத்து, இப்போ ப்ரோட்டீன் ஈகவன் இது தான் ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து அப்பர் சர்க்கியூட் போச்சு. நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஸ்டாக்கு ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ப்ரோட்டீன் ஈகவன் போட்டு பாருங்கள். பிஇ வந்து கம்மி, 25.6 தான், ப்ரைஸ் 684. அதோடைய ஹை வேறு நல்ல ஜாஸ்தி. இப்போ வந்து கொஞ்சம் லோ ரேட்டில் தான் இருந்தது. அது மார்க்கெட் கேப் போட்டிருக்காங்க. 5.03 தான் ஏர்னிங் பெர் ஷேர், இப்போ 7.48 ஆயிடுச்சு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டில் ஒரு எக்ஸப்ஷனல் ஐட்டம் இருக்குது, அது நெட்டில் செக் பண்ணிக்கலாம். நம்ம 20.4 இருந்தது, 30.4 ஆகிட்டு. எபிட்டா வந்து கடுமையாக கூடியிருக்கு, 17.9க்கு 38 ஆகிட்டு, 112% கூடியிருக்கு. சேல்ஸுமே அதே மாதிரி 222 கோடிக்கு பதிலாக 308 கோடி, 38% கூடியிருக்கு. அப்படிங்கும்போது இன்றைக்கி அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்டாக்கில் அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னா இந்த மாதிரி நீங்கள் எந்த ஸ்டாக் உங்களுக்கு பார்க்குறீங்களோ, இந்த ஜேஎன்கே இந்தியான்னு பேர், இது ரொம்ப நல்ல ரிசல்ட்டு. இன்றைக்கி இது வந்து ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. 411 ஓப்பனிங்லேயே 10% 20% போய் ஃப்ரீஸ் ஆச்சு. பார்த்தீங்கன்னா சேல்ஸ் 77% கூடியிருக்கு. எபிட்டா 211%, 14.8 தான் இருந்திருக்கு மார்ச் 2025. டிசம்பரில் 25.9 தான், இப்போ 46.2 வந்துடுச்சு. 211% போன மார்ச் குவார்ட்டருக்கும் இந்த மார்ச் குவார்ட்டருக்கும் எபிட்டா கூடியிருக்கு. நெட் ப்ராஃபிட்டு 147% கூடியிருக்கு. 13.2 கோடி இருந்தது,
இந்த மார்ச்சில் 33 கோடியாக இருக்குது. அது மாதிரி ஏர்னிங் பெர் ஷேரும் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. 146%, 2.37 அப்படின்னு இருந்த போன மார்ச் 2025 இருந்த ஏர்னிங் பெர் ஷேர் இபிஎஸ் வந்து இந்த வாட்டி மார்ச் இப்போது 5.8 நாளாக வந்துருச்சு. இதுதான் ரிசல்ட் பார்க்குற மெத்தடு. ஸோ நீங்கள் காலையிலையோ ஈவினிங் ஒரு தடவை பாருங்கள், சில ரிசல்ட்ஸ் வந்திருக்கும் ஆஃப்டர் மார்க்கெட் ஹவர்ஸு. அது மாதிரி காலையிலையும் பாருங்கள், அதுலேயும் இருக்கும். அதில் உள்ள ஸ்டாக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி எடுத்து போட்டு என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல நான் என்ன சொல்கிறேன், பெரிய அளவில் நீங்கள் இதை வச்சு ட்ரேட் பண்ணி எதுவும் பண்ணலைனாலும் ஒரு நாலேஜ் கெயின் ஆகிட்டே இருக்கும். எப்படி ஸ்டாக்ஸை ஸ்டடி பண்ணணும், எப்படி நம்ம சேல்ஸு கம்பேர் பண்ணி பார்க்கணும், போன குவார்ட்டருக்கு இந்த குவார்ட்டருக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும், போன இயருக்கும் இந்த குவார்ட்டருக்கும் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும், எபிட்டா எப்படி பார்க்கணும், நெட் ப்ராஃபிட் என்ன, ஏர்னிங் பெர் ஷேரு, பிஇ, மார்க்கெட் கேப்பு, இப்போ இருக்க ப்ரைஸு, இதுலேயே பிடிஎஃப்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய டீட்டெயில் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டாக்குக்குமே பிடிஎஃப் தனியாக இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி படிக்கிறதுனாலும் படிக்கலாம். ஸோ இது பழகுனாங்கன்னா லாங் டேர்ம், இது வந்து ஒரு மராத்தான் மாதிரி. நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஈடுபடுறவங்க செய்கிறது வந்து ஒரு மராத்தான் மாதிரி தான். லாங் டைமாக நீங்கள் ஒரு 5-10 வருஷத்துக்கு யங்ஸ்டராக இருந்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு தொடர்ந்து இதில் ஈடுபட்டுட்டு இருந்தீங்கன்னா நிறைய நாலேஜ் ஆயிரும். இருக்கிற எல்லா ஸ்டாக் நேமும் தெரிஞ்சிருக்கும். எந்த ஸ்டாக் என்ன செக்டாரில் இருக்குது, எந்த ஸ்டாக்கு எப்போ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், எந்த ஸ்டாக்கை எப்போ வாங்கணும், எந்த ரேட்டில் வாங்கணும், எந்த ரேட்டு வரைக்கும் போனால் நமக்கு ப்ராஃபிட் இருக்கும், எது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் ஒரு கம்ப்ளீட்டாக அனலைசிஸ் கிடச்சிரும். ஒரு யூடியூப்பில் ஒரு பொருளாதார நிபுணர் எக்ஸ்பர்ட் பேசுகிற அளவுக்கு நாலேஜ் உங்களுக்கே கிடச்சிரும். அது இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாமே நீங்கள் பயன்படுத்தினா தெரியும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸ்டாக் ரிலேட்டடாக இருக்கிறவங்க நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இது மாதிரி ஸ்டாக் ரிலேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.